அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தை கணக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல உலக அளவுல வாழக்கூடிய இந்து மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது? இந்த ஆண்டு கணக்குல எதுவுமே கிடையாது. அது ஒரு கிறித்துவ மதத்தினுடைய நம்பிக்கையில் வந்ததுதான் இந்த புத்தாண்டு என்பது. இஸ்லாமியர்களுக்கும் அதுல வேலை இல்லை, இந்துக்களுக்கும் வேலை இல்லை. கிறிஸ்துவர்கள் கூட அவர்களுடைய நம்பிக்கையும் படியும் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் ஏற்புடையது கிடையாது. ஒரு புத்தாண்டு என்பது எதை சொல்லுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, உலகத்துக்கு இதுல என்ன நம்ம சொல்ல வர்றோம், அதை கொண்டாடுறதுக்கு அதுல என்ன விஷயம் இருக்கிறது, ஒரு மனுஷனுடைய வருஷங்கள் ஏறிச்சுன்னு சொன்னா அவனுடைய வயசு ஏறுதுன்னு தானே அதுக்கு அர்த்தம். அதுல கொண்டாடுறதுக்கு அதுல என்ன செய்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏராளமான அறிவுபூர்வமான பல்வேறு விஷயங்களைத்தான் இஸ்லாம் கேள்வி கேட்கிறது. இது கொண்டாடுறதுக்கே வேலை கிடையாது. இது அறிவு இல்லாத ஒரு செயலை செய்தால் அதை எப்படி நம்ம பார்ப்போமோ, வேறு வேறு உயிரினங்கள், அறிவு இல்லாத உயிரினங்கள் ஒரு செயலை செய்தால் அதை நம்ம எப்படி பார்ப்போமோ அது மாதிரியான ஒரு செயல்தான் இந்த புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய கொண்டாட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதுல ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்னு என்ன, அதிலே சில நம்பிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள். அந்த நம்பிக்கை என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, 2022 வருகிறது, ஜனவரி 1 வருகிறது, இரவு 12 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுல ஏற்படக்கூடிய அந்த பாவமான காரியங்கள் சகட்டு மேனிக்கு மனித சமுதாயம் மிருக சமுதாயமாக அன்னைக்கு ஆகக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கலாம். இரவு 12 மணிக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா உலகம் முழுவதும் அதிகமான இடங்களில் என்ன நடக்கிறது, விபச்சாரங்கள் நடக்கிறது. ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பைக்கில அல்லது தெருக்கல்ல அல்லது பீச்சுகள்ல தவறான முறைகளிலே ஈடுபடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். மது மற்ற காலங்களை விட அதிகமாக சேல்ஸ் ஆகும். 5 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 7 ஸ்டார் இப்படி எத்தனை ஸ்டார்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாம் புக் ஆகி இருக்கும். அங்கெல்லாம் என்ன நடக்கும், அனாச்சாரங்கள் நடக்கும், பிரேயரா நடக்கும். இறைவனை பற்றியா நினைப்பாங்க, இறைவனுடைய பற்றிய நினைவுகள் திக்கிர்களா பண்ணிட்டு இருப்பாங்க உட்கார்ந்துக்கிட்டு. அவ்வளவு கேடுகட்ட செயல்கள் அன்றைய தினம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. வெடி வைத்து பல லட்சங்களை கோடிகளை என்ன செய்கிறார்கள், விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாம பார்ட்டி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு சொல்லி இப்படி ஒரு புத்தாண்டு வந்து விட்டால் பொருளாதாரத்தை இறைச்சி தண்ணி ஆக்குறாங்க, ஏராளமான பாவமான காரியங்களும் செய்யறாங்க. இதுக்கு இடையில புத்தாண்டு வாழ்த்து